Hello everyone. So in the video we will talk about the loop or mesh analysis. So loop or mesh analysis is used to find the current through any particular resistor value find the loop or mesh analysis use so normally so current வந்து pass ஆகும் அப்படினு நம்ம சொல்லுவோம். So then the branchல வந்து current pass ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். So but in a loop or mesh analysisல என்ன எடுக்கிறோம் அப்படினா so instead of branch current க்கு பதிலா loop current analysis loop current வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கன்சிடர் பண்றோம். So to writing the equation. So அதாவது loop current loop அப்படினா என்னது? So எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து எண்ட் ஆகும். So that is the loop. So இல்லையா so இப்போ for this simple circuit எடுத்துக்கிட்டீங்க அப்படினா so இங்க வந்து பாத்தீங்கன்னா so this resistors so R1 R2 R3 are the resistors. So the voltage வந்து நம்ம இங்க கொடுக்கிறோம். So battery வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம். So voltage. So இங்க வந்து பாத்தீங்கன்னா we may name the circuit அதாவது A B C D E F அப்படிங்கறது நம்ம நேம் கொடுத்துறோம். So loop அப்படினும்போது நமக்கு என்ன ஆகும்? So this one is so A B C A B E F so இது வந்து ஒரு லூப்பா கன்சிடர் பண்றோம். சேம் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா B C D E இது ஒரு லூப்பா கன்சிடர் பண்றோம். So இந்த மாதிரி லூப்பா கன்சிடர் பண்ணும்போது so நமக்கு இங்க branch current தான் இங்க தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படினா the current வந்து flowing அப்படிங்கறது சொல்லுவோம். இல்லையா so இங்க current வந்து இந்த branchல flow ஆகுது. So where there is a node அப்படினும்போது current வந்து split ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. So current இங்க split ஆச்சு அப்படினா so the current வந்து இந்த branchலயும் இந்த branchலயும் நமக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ பட் மெஷ் அனாலிசிஸ் ஆர் லூப் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு ஸோ பிரான்ச் கரண்ட்டாக எடுக்காமல் நம்ம லூப் கரண்ட்டாக வந்து என்ன பண்ணுவோம் கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷன் வந்து எழுதும். ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா டு ஃபைண்ட் தி அன்னோன் வேல்யூ ஆஃப் த கரண்ட்டோ இல்லை அன்னோன் வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர் எதுனாலுமே நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மெஷ் அண்ட் லூப் அனாலிசிஸில் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த KVL தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் தான் லூப் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் அப்படிங்கிறது என்னது ஸோ த சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ அதுதான் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம். ஓகேவா ஸோ இந்த சிம்பிள் சர்க்யூட்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நேம் வந்து கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ இங்கே இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் I1 அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறேன். தென் இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2 அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ வித் த டைரக்ஷன் அதாவது இந்த ஆரோ மார்க் எதுக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ த கரண்ட் வில் ஃப்ளோ லைக் திஸ். அதே மாதிரி இந்த லூப்பில் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஸோ ஈக்குவேஷன் எழுதும்போது அதுக்கான கரெக்டான நோட்டேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கரண்ட் வந்து எப்படி பாஸ் ஆகுது. ஸோ இஃப் த கரண்ட் இஸ் பாசிங் இந்த டைரக்ஷன் ஸோ தென் இந்த கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆச்சு ஆப்போசிட் அதாவது இந்த டைரக்ஷனில் பாஸ் ஆச்சுன்னா த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ திஸ் R2 ரெசிஸ்டர் வந்து I1 + I2 அதாவது இங்கே வந்து பாருங்கள் இந்த ரெசிஸ்டரில் இந்த கரண்ட்டை ஸோ இந்த கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது இந்த கரண்ட் வந்து இந்த சைடில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது திஸ் கரண்ட் I1 கரண்ட் இஸ் ஃப்ளோவிங் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை பொறுத்தளவுக்கு I2 கரண்ட் வந்து உங்களுக்கு என்ன இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட். அப்படி இருக்கிறப்போ I1 - I2 அப்படிங்கிறது தான் நம்ம த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டர் R2 எடுக்கணும். ஸோ அப்படி இல்லை ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லூப்பில் வந்து கரண்ட் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் R2 என்னென்னு எடுக்கலாம்னா I1 + I2 அப்படிங்கிறது எடுக்கலாம். ஓகேங்களா ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லூப் வந்து கரண்ட் லூப் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் த லூப் ABEF A. ஸோ ABEF A. ஸோ இந்த லூப்பை வந்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நவ் அப்ளை த KVL டு திஸ் லூப். ஸோ பொட்டன்ஷியல் ரைஸ் அப்படிங்கிறது த கிவன் வோல்டேஜ் சோர்ஸ் V is equal to IR. ஸோ அப்போ V is equal to V1 + V2 அதுதானே நமக்கு வந்து KVL. ஸோ அப்போ V1 அப்படிங்கும்போது வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் R1 V2 அப்படிங்கும்போது வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் R2. ஸோ V1 is equal to I1 × R1. ஸோ I1 அப்படிங்கிறது த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டர் R1 அதாவது I1 × R1 ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் R2 I1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் I2 ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ I1 - I2 × R2 அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ I1 × R1 ப்ளஸ் I1 R2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா I1 R2 - I2 R2 அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், I1 காமனாக எடுங்க. ஸோ I1 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா R1 + I1 × R1 + R2 minus I2 × R2. ஸோ இதுதான் வந்து we get the first equation. ஸோ இதில் வந்து டிபெண்டன்ட் வேல்யூஸ் இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிபெண்டன்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேல்யூஸ், டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா இந்த I1 I2 அதுக்கேற்ற I1 I2க்கு ஏற்ற வேல்யூ வந்தால் தான் நமக்கு என்ன V வேல்யூ வரும். ஸோ I1 I2 வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், V அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேல்யூ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த லூப் BCDE அகைன் B. ஸோ இந்த லூப்பை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்போ நம்ம என்ன KVL அப்ளை பண்ணுங்க, அந்த லூப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ அங்கே வந்து எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் கிடையாது. ஸோ பொட்டன்ஷியல் ரைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வேர் த பொட்டன்ஷியல் ட்ராப் எங்கெங்கெல்லாம் ட்ராப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி V1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் the voltage across this resistor R3 plus voltage across this resistor R2 அது ரெண்டும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ voltage across this resistor R3 என்ன வரும், இங்கே இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2. அப்போ I2 × R3 ப்ளஸ் தென் இங்கே வந்து நமக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது R2ல I2 minus I1. ஸோ இந்த டைரெக்ஷன் இந்த லூப்பை கன்சிடர் பண்ணும்போது இந்த கரண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ இப்போ I2 இந்த ஃப்ளோ ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் I1 ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டர் R2 அப்படிங்கிறது நமக்கு என்னது I2 minus I1 into R2 that is the voltage across the resistor R2. ஸோ இப்போ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ I2 × R3 plus I2 × R2 minus I1 × R2. ஸோ இப்போ I1 வந்து குரூப் பண்ணுங்கள். ஸோ I1 வந்து எடுத்துட்டிங்கன்னா I1 × minus R2, I1 × minus R2 plus I2 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா R2 plus R3. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூஸ் வந்து I1 I2 ஓட வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் சால்விங் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ மேக்ஸில் இன்ஜினியரிங் மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், ஸோ த அன்னோன் வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இன்ஜினியரிங் மேக்ஸில் நம்ம வந்து என்ன 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணியிருப்போம். தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மெத்தட் நார்மல் மெத்தடில் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ 4 மெத்தட்ஸில் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா 4 மெத்தட்ஸில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா அன்னோன் வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஸோ இங்கே இந்த மாதிரி மெஷ் அனாலிசிஸ், லூப் அனாலிசிஸ், ஸோ இங்கே வந்து நம்ம அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கிராமர்ஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த கிராமர்ஸ் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா we can get the value of I1 and I2. ஸோ இப்போது இந்த மெஷ் அனாலிசிஸில் என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே எந்தாவது கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கே வோல்டேஜ் சோர்ஸை நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணுறோம், KVL வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் கன்வெர்ட் தி கரண்ட் சோர்ஸ் இன்டு த வோல்டேஜ் சோர்ஸ் ஃபார் லூப் அனாலிசிஸ். அதே மாதிரி எந்த ஒரு 2 லூப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடாது. ஸோ நோ 2 லூப்ஸ் ஷுட் பி ஐடென்டிக்கல். ஸோ 2 லூப்ஸுமே சேமாக இருந்தது அப்படின்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் no 2 loops should be identical. Then the next one is choose minimum number of loop current. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த சர்க்யூட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2I1 அப்படிங்கிறது ஒரு லூப், அண்ட் I2 அப்படிங்கிறது இன்னொரு லூப் கரண்ட். ஸோ 2 லூப் கரண்ட் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நிறைய லூப் கரண்ட்டுக்கு போகக்கூடாது. மினிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் லூப் கரண்ட் வந்து தான் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ this is the condition. ஓகேவா. ஸோ இந்த மெஷ் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ வேர் எவர் த கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஒரு 2 ஐடென்டிக்கல் சோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐடென்டிக்கல் லூப்ஸ் வந்து நமக்கு என்ன சேமாக இருக்கக்கூடாது. ஸோ 2 லூப்ஸ் ஷுட் பி ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் லூப்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், லூப் கரண்ட்டை தான் நம்ம அசைன் பண்ணணும்.
Okay, so this is the mesh or loop analysis. So இப்போ sum எப்படி solve பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த sum பாருங்க. So find the current through 2 ohm resistor by using loop analysis. அதாவது இங்க நமக்கு 2 ohm resistor இங்க ஒரு 2 ohm இருக்கு, இங்க ஒரு 2 ohm இருக்கு. So இந்த branch resistor இந்த வேல்யூ என்ன, இந்த வேல்யூ அப்படிங்கிறது என்ன, ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? So first வந்து பாத்தீங்க அப்படினா, so what is the mesh analysis இல்லையா? So mesh analysis பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. So நமக்கு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. So A, so நமக்கு லூப் வந்து ஃபார்ம் பண்ணனும் இல்லையா? So A, so this is B and this is C and this one is D and this is E and this is F. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ நவ் அப்ளை KVL. ஸோ கன்சிடர் த லூப், கன்சிடர் லூப், இந்த லூப் வந்து நம்ம எடுக்கணும் ABEFA. ஸோ ABEFA அப்ளை KVL. ஸோ அப்ளை KVL வந்து அந்த லூப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் ரைஸ் என்ன நமக்கு, ஸோ த டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 volt. ஸோ பொட்டன்ஷியல் ரைஸ் 10 is equal to I1 into 2 I1 R1 தான். ஸோ voltage across the resistance or இந்த resistor plus voltage across the resistor இது ஒன். ஸோ ப்ளஸ், ஸோ இங்கே வந்து கரண்ட் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இது I2 அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், I1 minus I2 into what is the value, இதனுடைய resistor value 2. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ I1 into 2 plus then I1 2 minus I2 2. ஸோ இதை நான் வந்து I1 காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ I1 எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ 2 plus 2 4 ohm வரும், then minus 2 into I2 அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோம். ஸோ கன்சிடர் த லூப், இந்த லூப் BCDEB. So considering the loop second இல்லையா? So consider loop BCDEB. So அப்போ அங்கே என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா, so there is no potential is எதுவும் இல்லை. So 0 is equal to 4 into I2, 4 into I2 plus 2 into I2 minus I1. ஏன்னா இந்த கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது, இந்த கரண்ட் ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகுது. அப்போ I2 minus I1. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 4I2 plus 2I2 minus 2I1 இல்லையா? ஸோ 2I1 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம I1 மைனஸ், அது I1 முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஏன்னா I1 plus I2 அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஸோ minus 2I1 then plus I2 காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 plus 2 6, that is equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நார்மல் சால்விங் மெத்தட்லேயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணி சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணும்போது அதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இன்வர்ஷன் மெத்தட் ஒன்று, தென் இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஒன்று, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிராமர்ஸ் ரூல் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி நான் கிராமர்ஸ் ரூலில் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ த வேல்யூ I1 2 minus 2I1 plus 6I2, இங்கே வந்து 4I1 minus 2I2. ஸோ த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா AX is equal to B, இந்த ஃபார்மேட்டில் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷனை வந்து த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை AX is equal to B அப்படின்ற மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போது A மேட்ரிக்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா the coefficient of the I1 I2 and I1 I2. ஸோ இந்த வேல்யூஸ், ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அன்னோன் வேல்யூ தான். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போது I1 உடைய கோஃபிஷியன்ட் இங்கே என்ன 4. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து I1 உடைய கோஃபிஷியன்ட் 4, தென் I2 உடைய கோஃபிஷியன்ட் வந்து -2 அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, 2 வேரியபிள்ஸ், அதாவது I1 I2 that is equal to இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா the பொட்டன்ஷியல்ஸ், அதாவது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு என்ன இருக்கோ அந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு இங்கே 10 அப்படிங்கிறது இருக்குது.
ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ -2i1 அப்போது இங்கே -2, தென் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா i2 உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 6, இங்கே 6 போட்டுட்டு இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது இதை இங்கே போட்டுக்கணும். ஸோ தட் இஸ் த மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் வந்து திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸு, இது எக்ஸ் மேட்ரிக்ஸு, இது பி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த கிராமர்ஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணுறப்போ. ஸோ கிராமர்ஸ் ரூல். ஸோ பை யூஸிங் த கிராமர்ஸ் ரூல், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா டெல் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டெல் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதுதான் வந்து டெல். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா 4 - 2 6. ஸோ 4 into 6 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 வரும். -2 into 2 4. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் அப்படிங்கிறது சம்மில் வரக்கூடிய மைனஸ். அப்போது 24 - 4 that is equal to 20. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் டெல். ஸோ நெக்ஸ்ட்டு டெல் I1 அப்படிங்கிறது நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ டெல் I1 அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டெல் I1. அது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதாவது 10 0. ஸோ இந்த வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு காலமில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஸோ இங்கே செகண்ட் காலத்தை வந்து அப்படியே தான் நம்ம எழுதணும். அதாவது -2 6. ஓகேங்களா. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா 10 into 6 60 -0. இந்த வேல்யூ வந்து 60 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல் I2 அப்படிங்கிறது நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ டெல் I2வில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4 - 2. செகண்ட் காலம் வந்து என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ்டு பை 10 0. இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 10 0. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள். 4 into 0 0 -10 into -2. ஸோ வாட் இஸ் 10 into -2? -20. ஸோ 10 into -2 வந்து -20. ஸோ -20. ஸோ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ வி கெட் த வேல்யூ +20. ஓகேங்களா. ஸோ சாரி, ஸோ +20. ஸோ 4 into 0 0 minus ஆஃப் -2 into 10 -20. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +20 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெல் I1 டெல் I2 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ I1 I2 வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஃபார்முலா I1 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு I1 equal to del I1 divided by delta. So then I2 is equal to del I2 divided by delta. ஸோ டெல் I1 வேல்யூ நமக்கு என்ன வந்தது? ஸோ டெல் I1 வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 அப்படிங்கிறது வந்தது. ஸோ அப்போது 60 டிவைடட் பை டெல்டா வேல்யூ வந்து 20. ஸோ 60/20 3. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3. ஸோ தென் டெல் I2 வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்தது? 20 அப்படிங்கிறது வந்தது. ஸோ அப்போ 20 டெல்டா வேல்யூவும் நமக்கு 20 அப்படிங்கிறது வந்தது. ஸோ 20/20 1. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த 2 ohm ரெசிஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லூப் வந்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன, ஸோ R1 ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூவில் I1 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ therefore the current flow through the 2 ohm resistor, அதாவது R1 அந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி த I1 கரண்ட் இஸ் ஃப்ளோவிங். ஸோ அப்போது I1 கரண்ட் என்ன 3 ohm வந்து 3 amperes ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நடுவில் ஒரு ரெசிஸ்டர், அதனுடைய வேல்யூ 2 ohm ரெசிஸ்டர் தான். ஸோ அதனுடைய வேல்யூ த கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி அதே 2 ohm ரெசிஸ்டர்ஸ் தான். ஸோ பட் அதனுடைய பொசிஷன் வேறு இங்கே, அதாவது R2. ஸோ அதாவது R2 சென்டரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ அங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ I1 மைனஸ் I2 கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். ஸோ அப்போ I1 வேல்யூ வந்து 3 அப்படின்னா, ஸோ I2 வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 1 அப்படின்றது. ஸோ 3 - 1 2 amperes ஆஃப் கரண்ட் இஸ் ஃப்ளோவிங் த்ரூ த சென்டர் பார்ட் ஆஃப் த ரெசிஸ்டர். அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற ரெசிஸ்டர் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 2 amperes ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய கரண்ட்டு, ஸோ இந்த ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 amperes ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி கரண்ட். ஓகேங்களா. ஸோ
இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி we may find the value of unknown currents. Okay, thank you.